ஏங்க இப்படி நீங்க மானாவாரியா திட்டுறது தெரிஞ்சா அந்த கீதா பொண்ணு கல்யாணமே வேணாம்னு தங்கச்சி கல்யாணம் வேணாட்டு எவனையா கூட்டிட்டு ஓடிட்டாளா? சொல்லி தரடா, ஓடிட்டாளா? நான் கேட்டுட்டே இருக்கேன், அங்க நீ திரும்பி பார்த்துட்டு இருக்க. முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காதுங்கிற பட்சத்துல நீ இங்க இருக்காதம்மா. ஆமாம்மா, உங்க அப்ப நான் தான் பேசுறேன். அந்த வீரமணி என்ன பெரிய இவனா? என்ன பண்ணிடுவான் அவன்? மிஞ்சி போனா என்ன செஞ்சிட முடியும் அவனால? கொலை பண்ணுவான், அவ்வளவுதானே. பரவாயில்லம்மா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ அதை பத்தி கவலைப்படாதம்மா. வீரமணியோட பையன் பரந்தாமனுக்கும் வளர்மதியோட மாமா பொண்ணு கீதாவுக்கும் கோயில் இன்னைக்கு கல்யாணமா? ஆமாங்க, ஆனந்தி என்கிட்ட நேத்தே சொன்னா. அண்ணா இந்தாங்க. தேங்க்ஸ்மா. ஏங்க எதுக்கு யாரையுமே கூப்பிடாம இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்காங்க? தெரியலையே மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் அவங்க இஷ்டம். அப்போ ராஜேந்திரன் தம்பி கூட அங்கதான் போயிருப்பார் போல இருக்கு. ஏமா அவன் எப்படிமா அங்க போவான்? வைஜெயந்தி கூட பிறந்தவனுக்கு கல்யாணம், அந்த வீட்டுக்கு மாப்பிள்ள, இவன் போய் தானே ஆகணும். ஏங்க அப்படின்னா அவனாவது உங்கள்ட்ட ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கணும்ல? எப்படின்னு வைஜெயந்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பா. பாவம் அந்த புள்ள வீரமணி வீட்டுக்கு மருமகளா போறா, என்ன ஆக போதோ? அண்ணே, நீங்க எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு அவங்க கேள்விப்பட்ட பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏமா நம்ம இங்க தானே பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? என்ன புரியலையா? அவங்க என்னதான் சொல்றாங்க? வைஜெயந்தி கிட்ட நான் போய் போட்டு கொடுத்துருவேன்னு அவங்க பொதுவா தான் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், நீ கண்டிப்பா போய் வைஜெயந்தி கிட்ட போட்டு கொடுக்க தான் போற. இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாருமா, நான் ஒன்னும் தேவையில்லாம பேசல, உண்மையா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனந்தி விடு, எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிட்டு? இத பாருமா, நான் சத்தியமா சொல்றேன், பொதுவா தான் சொன்னேன், போதுமா? பாத்தீங்களா, கடைசியில அந்த வைஜெயந்தி அவ புத்திய காட்டிட்டா. இவ்ளோ நாள் நம்ம கிட்ட நல்லா பழகுற மாதிரி நடிச்சிட்டு இப்ப கல்யாணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா. நாம அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தோம், நம்ம கிட்டயே போய் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அந்த ராஜேந்திரன் அடிக்க வந்தப்போ தான் புருஷனே என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. நம்மள அவ்வளவுதாங்க அவங்க மதிக்கிறாங்க, நம்ம தான் ஏமாந்துட்டோம். ஒருவேளை அந்த கவிதாவை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறேன்னு சொன்னதுக்கு அந்த வைஜெயந்தி கோச்சிக்கிட்டாங்களோ? அந்த கோவத்துல தான் நம்மள கூப்பிடாம போயிட்டாங்களோ? ஏங்க அதுக்கப்புறமா நம்ம கிட்ட நல்லா தான் பேசினாங்க, பழகுனாங்க. அப்புறம் ஏன் கூப்பிடல? அடி மனசுல அந்த வைஜெயந்தி நம்மள நம்பல. நம்ம மேல அவங்களுக்கு உண்மையான அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது, எல்லாம் வெறும் வேஷங்க. இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் தேவைப்பட்டது, அதுக்கு நம்மள நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப வளர்மதியும் இன்னொரு விதத்துல சொந்தக்காரங்களாக போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அந்த வளர்மதியாவது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. வைஜெயந்திய மீறி வளர்மதி அண்ணியால என்ன பண்ண முடியும்? இவங்களை நம்பிக்கிட்டா நம்ம அண்ணன் அண்ணிக்கிட்ட வாக்குவாதம் வேற பண்ணிட்டோம். இப்ப நம்மள பழைய மாதிரி பாப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இப்ப நம்ம நடுத்தெருவுல நிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. என்ன, எங்க வீட்டுக்கு போலான்னு சொல்றியா? கிழிஞ்சது போங்க. ஈட்டிக்காரனை விட மோசமா நான் செலவு பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து காசை கொடுன்னு உங்க அப்பா அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல உங்க வீட்டுக்கு போகணுமா? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சொரணையே இல்லையா?
எப்படியாவது மீனாட்சி அண்ணிக்கிட்டயும் அண்ணன்கிட்டயும் பழைய மாதிரி போய் நம்ம ஒட்டிக்கணும். ஆனந்தியும் இந்திராணியும் விட மாட்டாங்க. இங்க பாருங்க, யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நாம அவங்க 2 பேரையும் எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்க சப்போர்ட் நமக்கு இருக்கிற மாதிரி நாம செய்யணும். ஏய் இதா எல்லாம் மடமடன்னு இறங்கு. ஏய் பரந்தாமா, ஏய் வீரசனா, ஏய் வரேன். ஆ வாங்க வாங்க, முன்னாடி வாங்கப்பா. வா வா. ஏய் வாடா வைஜெயந்தி வா. குடு, நான் கொண்டு வரேன். வாங்கத்த. டா இங்க செருப்பு கட்டுங்க. ஆ ஆ சரி போங்க போங்க. ஆ போ. வாங்க. சரி போங்க போங்க. ஆ என்ன ஜாமாங்கெல்லாம் எல்லாம் எட்டு விட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டாங்க. சரி இதா எல்லாத்தையும் இந்த ஓரமா இப்படி வைங்க எல்லாத்தையும். இதா, அங்க வைங்க. சரிப்பா. போங்க வைங்க. பூஜை ஜாமான்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுங்க. ஏடா பரந்தாமா, பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? என்ன இளவு அறிவு கட்ட வயலுங்க. என்ன இன்னும் பொண்ணு வீட்டுக்காரனுங்களா ஆளா காணும்? வந்துருவாங்கப்பா. என்னத்த வர போறானுங்க? இந்த இடத்துல வந்திருக்க வேண்டாமா? அவங்க வீட்டு பொண்ணுக்குள்ள கல்யாணம். அறிவு கட்ட பையன், இந்த தங்கல் பையன் விளங்காத பையன். வந்துருவாங்கப்பா. வரும்போது கூட வளர்மதிக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஆனா லைன் கிடைக்கல. வளர்மதி கூடவே இருக்காப்பா. வந்துருவாங்கப்பா. ஆமா, இந்த மலைமாடு சுரேஷ் அந்த கழுத அவனுக்காக அறிவு வேண்டாம், அவனுக்கும் அறிவு இல்லை. ஏங்க இப்படி நீங்க மானாவாரியா திட்டுறது தெரிஞ்சா அந்த கீதா பொண்ணு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டா. அப்படி கொண்டு போய் எரிச்சிருங்க அவளை. அப்பா ஏன் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. அண்ணி தடவி கொண்டு வாங்க போங்க. அம்மா அம்மா எழுந்துங்கம்மா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க. அம்மா இந்தாங்க. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா எழுந்துங்கம்மா. அத்தை எழுந்துங்க. என்னப்பா? அப்பா என்னப்பா நீங்க வந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? என்ன என்னைக்காவது அவயில இருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கா? நடக்காது விளங்காது இப்படிதான் முட்டாள்தனமா அறிவு எடுத்து பேசிட்டு இருக்கா. போனா போய் தொலைறா, எதுக்கு கவலைப்படுற? இந்த கல்யாணம் நடக்கலாம், கருமாதியாவது நடந்து போறேன். ஏதோ ஒண்ணு நடக்கும் போ. இந்த ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயரே வந்துட்டாரு. மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் 2 பக்கம் வந்தாச்சா? ஒரு பக்கம் தான் வந்திருக்கோம். என்ன இப்படி சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, கல்யாணம் நடக்கலாம்னாலும் கருமாதியை நடத்தி வச்சுட்டு போங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? நான் இங்க கல்யாணம் பண்ணி வைக்க மட்டும் தான் வந்திருக்கேன். அதெல்லாம் வேற ஆளு பண்ணுவா. என்னாச்சு? அவங்க எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? முடிச்சுட்டாளா? ஐயரே கவலைப்படாதீங்க, கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஐயரே நீங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்க. சரி அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. எத்தனை பொறுமையா இருக்கு சொல்றேன். விளக்கண்ணா ஐயரே வந்துட்டாரு. அவனுங்க பொண்ணை பெத்து வச்சுட்டாங்க. அறிவிட்டவன் ஏய் என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர? சொல்லி சொல்லடா, உன் தங்கச்சி கல்யாணம் வேணாட்டு எவனையா கூட்டிட்டு ஓடிட்டாளா? சொல்லி சொல்லடா, ஓடிட்டாளா? டேய்
நான் கேட்டுட்டே இருக்கேன், அங்க நீ திரும்பி பார்த்துட்டு இருக்க. கீதா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. அதுக்காக யார் கூடயும் ஓடி போயிட்டு நான் பேசுறது? என்ன மாதிரி கலாச்சாரம் இது? இதே மாதிரி வார்த்தை உன்னை பார்த்து சொல்வாரா? இங்க பாருங்க கீதா, மாமா எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவாரு, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாரு. அதான் தெரியுதே, உள்ள இருக்க சாக்கடையெல்லாம் வெளியில வார்த்தையெல்லாம் கொட்டுறாரு. ஏய், என்ன பேசுற நீ? ஏதோ நம்ம லேட்டா வந்த கோவத்துல அந்த பெரிய மனுஷன் 2 வார்த்தை கூட பேசிட்டாரு, அத பெருசு பண்ற. இத பாரு, இன்னைக்கு உன் கல்யாணம், எதை பத்தி யோசிக்காம பேசாம இரு கொஞ்சம். சரி விடுங்க, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா. நான் ஒன்னும் தப்பா பேசலையே. இங்க பாருங்க, என் கேரக்டர் பத்தி யார் தப்பா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. தப்புதாமா, மன்னிச்சுக்கோ. வேணும்னாலும் உன் கால்ல விழுறேன். ஏன் இப்படி பேசுறீங்க? எப்படி பேசுற? இத பாருடி, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கலன்னு வெச்சுக்கோ, நானும் உங்க அப்பனும் போய் சேர்ந்துடுவோம். என்ன சொல்ற? நீங்க யாரும் என்னால கஷ்டப்பட வேண்டாம். எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அதை எடுத்து கொடுங்க. இதுவா? அதே இதுவா? நான் பண்ணிட்டா நீங்களும் பண்ணுவீங்க. வேற வேணுமா? வேண்டாம் வேண்டாம். ஏங்க அதுக்கு இன்னைக்கு சரி, எப்படியோ பிறந்தவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆமாப்பா. இந்த பையனடா இன்னும் ரெடி ஆகாம நிக்கிறான். டேய், என்னடா என்ன மாசம் மாசம் நின்றுட்டு இருக்க? போய் மாப்பிள்ளை லட்சணமா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வாடா. பட்டு வேஷ்டி எல்லாம் மாத்திட்டு வா. சரிப்பா. இங்க பாரு, நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒண்ணு வந்து ஆச்சிருக்கு பாரு. பொறுப்பு இல்லாம உட்காந்துருக்கு பாரு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு. அப்படியே உட்காந்துருக்கான் பாரு. இந்த மாப்பிள்ள மாமா, என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. இங்க கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேண்டாமா? மாப்பிள்ளைய லட்சணமா சொல்லுங்க. சரி, பரதாவனை கூட்டு போய் நல்லா ரெடி பண்ணிட்டு வாங்க. மாப்பிள்ளையா ஜம்முன்னு கூட்டு வாங்க. சரியா? அது வாச்சிருக்கீங்களே விளக்கடையில. சரி, நீ போ. சரிப்பா. சீக்கிரமா வரணும். ஆமா. யாரு இந்த இடத்துல? சரி, சரியா? யார்கிட்ட சொன்னோம்? ஒருத்தர்ட்டையும் சொல்லல. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். அன்னைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையம்மா.
என்ன மன்னிச்சிடு கீதா. அந்த ஆளு காலையில பேசின பேச்சு எனக்கே ரொம்ப சங்கட்டமா இருந்துச்சு. அவங்க ரொம்ப மோசமா பேசுவாங்கன்னு தான் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. இப்பதான் நான் முதல் தடவையா நேர்ல பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. இப்ப நான் சொல்றேம்மா, முடிவா சொல்றேன். இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காதுங்கிற பட்சத்துல நீ இங்கே இருக்காதம்மா. ஆமாம்மா, உங்க அப்ப நான் தான் பேசுறேன். அந்த வீரமணி என்ன பெரிய இவனா? என்ன பண்ணிடுவான் அவன்? மிஞ்சி போனா என்ன செஞ்சிட முடியும் அவனால? கொலை பண்ணுவான், அவ்வளவுதானே. பரவாயில்லம்மா, நான் செத்தாலும் பரவாயில்ல. நீ அதை பத்தி கவலைப்படாதம்மா. என் வாழ்க்கையை நான் ஏறத்தாழ வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா நீ அப்படி இல்லம்மா. வாழ வேண்டிய பொண்ணு சந்தோஷமா நிம்மதியா வாழுமா, அதாம்மா எனக்கு முக்கியம். அம்மா, நீ ஒண்ணு செய்யுமா, நீ உடனே கிளம்பு, இங்க இருந்து போயிடு. யாரு பேச்சையும் நீ கேட்காதம்மா. இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ நிக்காத, நீ கிளம்புமா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நான் உங்களுக்காக தானே. எனக்காக நீ பண்ணாதம்மா. நானும் இப்படித்தான் உங்க அம்மா சொல்றாளேன்னு பண்ணி, அந்த பைய சுரேஷ் சொல்றானேன்னு பேசி, இந்த வளர்மதி சொல்றாளேன்னு யோசிச்சு, இப்ப இந்த நிலைமையில வந்து இங்க கையாளாகாத ஆளா நின்னுகிட்டு இருக்கம்மா. பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதுமா. இனிமேல் அப்படி வாழ்ந்து முட்டாளாயிடக்கூடாதுமா. என் பொண்ணு தன்னம்பிக்கையான பொண்ணு. அவ அப்படியே சுய கௌரவத்தோட சந்தோஷத்தோட சந்தோஷமா வாழணும். இந்த முடிவை நீயா எடுத்திருந்தா கூட, நாளைக்கு கஷ்டப்பட்டா கூட பெருசா தெரியாதுமா. சரி, இது அவளா எடுத்த முடிவு, நாம என்ன பண்றது? எல்லாம் விதின்னு மனசை தேத்திட்டு போயிடலாம். ஆனா இது உனக்கு துளி கூட விருப்பம் இல்லாத முடிவு. இதை நாங்களே உண்மையில திணிக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாதுமா. சரிப்பா, ஆனா இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லப்பா. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னப்பா பண்றது? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் உன்னை பாலுங்கணத்துல தள்ளணுமா? அப்ப நான் ஒரு அப்படே இல்லம்மா. கிளம்புக்கீதா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அம்மா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. எல்லாரும் கோயில் மண்டபத்தில் இருக்காங்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. இந்தம்மா பணம். நீ காலேஜில் போய் இருக்கியோ, யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருக்கியோ, அது உன்னோட விருப்பம். 2 நாள் போய் இருமா. உன்னை தேடி வருவாங்கன்னா நீ பயப்படாத. அப்படிலாம் வரமாட்டாங்க. அப்படியே மீறி வந்தா கூட நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா. நீ கிளம்புமா. அப்பா, நீங்க என்ன பத்தி நீ கவலைப்படாதம்மா. என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணுமா. நீ கிளம்புமா, கிளம்புமா. இல்லப்பா. கிளம்புமா, சொன்னா கேளுமா, போமா. தங்கச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கேன். ஆமா, ரிசப்ஷன் வந்து 1 crore நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, டோட்டல் கிரவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 கிரவுட் பக்கம் வந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மம். பிச்சைக்கார பையன் கோழியை பத்தி பேசிட்டு போறாங்க. எல்லாம் தலையெழுத்து, பெரிய ஜிப்பா வேற. இவங்களெல்லாம் ஆளை பாரு, இவங்களெல்லாம் தயவு பண்ண வேண்டியிருக்கு. சரி விடுங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுல்ல, நிம்மதியா ரிலாக்ஸா இருங்க. இல்ல சார், அப்பாவுக்கு எல்லாமே டைமிங்ல நடக்கணும். பொண்ணு வீட்டுக்காரங்க வர லேட் ஆயிடுச்சு, அதான் அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன சார், நம்ம எல்லாம் நேரங்காலம் பார்த்து எல்லாம் சரியா நடந்துக்கிட்டதுனாலதான் நீங்க நானெல்லாம் இப்படி இருக்கோம். அது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எங்க தெரியுது? தெரிய மாட்டேங்குது. கழுத பயலுங்க 30 வயசுலயே கூன் விழுந்த மாதிரி ஆயிடுதானுங்க. அப்படிதான் இருக்கானுங்க. இவன் எல்லாம் இந்த பயலுக மாதிரி சரியா போயிட்டு விடுங்க. என்னத்தான் சார் சரியாக போகுது? வீரமணி வீட்டு விசேஷம் இப்படியா நடக்கணும்? எப்படி நடக்கணும்? இப்படியா நடக்கணும்? காஞ்சிபுரமே திருவிழா கோலம் போட வேணாமா? இதுல பெரிய இவ, அந்த பொண்ணு பெரிய இவலாம், பெரிய படிச்சு கிழிச்சாலாம், படிச்ச மாப்பிள்ள தான் வேணுமா அவளுக்கு? என்னத்த சொல்றது?
எப்படியோ கல்யாணம் நடந்தா போதும் ஆகி போச்சு. பெரிய டார்ச்சர் சார், தாங்க முடியல. அதான் சொல்லிட்டீங்கல்ல, ரிசப்ஷன் கிராண்டா செய்ய போறீங்க. அப்புறம் என்ன? கிராண்டா செய்ய கிராண்டா கழுத வேற என்னத்த பண்ணி தொலைகிறது? கழுத பயலு எங்கடா பறந்தாமனா? இந்த பையன் எங்க போனா? இது வந்துட்டான்ப்பா. ரெடி ஆயிட்டான் போலுக்கு. மாப்பிள்ளை எப்படி இருக்கா பாத்தீங்களா? இருறா, நல்லாடுறா. முடி வெட்டி எப்படி இருக்கா பாருங்க. பறந்தாம. சரி போ, கூட்டு போய் உட்கார வைங்க. இப்பதான் மாப்பிள்ளை கலையா இருக்காரு. மாப்பிள்ளை கலையா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இதா இருக்கான்ல. நம்ம வேலாச்சே. மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரு போல இருக்கு. பொண்ணு அழைச்சிட்டு வந்துருங்க, நேரம் ஆயிடுச்சு. வைஜெயந்தி, நான் போயிட்டு ரெடி பண்றேன். நீங்க போங்க. வைஜெயந்தி, அப்பா. ஆமா, என்னப்பா? எங்க பொண்ணு எங்க? கீதா எங்க? அந்த பக்கம் இருக்கா. அந்த பக்கம் இடத்தை கிழிச்சிட்டு இருக்கா. அவாடு உங்களோட இருக்க வேண்டியதானே? அப்பா, நீங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. என்னதான் மறுபடியும் ஆரம்பிச்சு? இருங்கப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? சரி இருங்க, நான் போய் கூட்டிட்டு போ. வரேன். கூட்டு வா, போ, சீக்கிரமா போ. பெரிய இவ. ஆமா, பெரிய இவ. இப்படிதான் சார், டார்ச்சர், ஒரே டார்ச்சர்.